வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டம் தொடங்க இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அறிவு திருவிழா. ஆம், இன்றைக்கு 48வது சென்னை புத்தக கண்காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் தொடங்குகிறது. 47 வருடங்களாக தமிழ் அறிவுலகின் முகமாக இருக்கக்கூடிய, தமிழ் பதிப்புலகின் முகமாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தமிழினுடைய எழுத்து வகைமையின் முகமாக இருக்கக்கூடிய சென்னை புத்தக கண்காட்சி மீண்டும் இப்பொழுது இந்த வருடம் நடைபெற இருக்கிறது. அதாவது இது 2025ஆம் ஆண்டிற்கான சென்னை புத்தக கண்காட்சி. ஆனால் பல காரணங்களுக்காக இந்த சென்னை புத்தக கண்காட்சி சற்று முன்கூட்டி டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த முன்கூட்டிய புத்தக கண்காட்சி, பொதுவாக புத்தக கண்காட்சி என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது பொங்கலும் புத்தக கண்காட்சியும் என்பதுதான் நம்முடைய சென்னைவாசிகளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பல காரணங்களுக்காக பொங்கலுக்கு பதில் இந்த புத்தக கண்காட்சி புத்தாண்டோடு சேர்ந்து வருகிறது. அப்படி பார்க்கிற போது நாம் தமிழ் புத்தாண்டோடு வரக்கூடிய புத்தக கண்காட்சி இந்த முறை ஆங்கில புத்தாண்டோடு தொடங்குகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பொங்கல் சமயத்தில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மக்கள் பெருமளவு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அந்த சமயத்தில் புத்தக கண்காட்சிக்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கிறது என்ற கருத்து பல தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அதே போல் சென்னையில் பதிப்பகங்களில் புத்தக விற்பனை மையங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் வெளியூரை சேர்ந்தவர்களாக இருப்பதன் காரணமாக அவர்கள் பொங்கலுக்கு தங்கள் ஊர்களுக்கு செல்ல முடியவில்லை என்கிற நிலையும் இருந்தது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஒரு பரிசோதனை முயற்சியாக இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைய தினமே இந்த புத்தக கண்காட்சி தொடங்கி அது ஜனவரி 12 வரை 17 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கோடிக்கணக்கான புத்தகங்கள், நீங்கள் எங்குமே காணாத பல நூல்களை இந்த கண்காட்சியில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட இருக்கின்றன. நீங்கள் 1000க்கும் மேற்பட்ட அரங்குகளில் கோடிக்கணக்கான புத்தகங்களை பார்வையிடுவதற்கு நீங்கள் இந்த 17 நாட்களும் வந்தாலுமே உங்களுக்கு நேரம் இருக்காது. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவம். நீங்கள் புத்தகம் படிப்பவராக இருக்கலாம், அவ்வளவாக படிக்காதவராக இருக்கலாம். ஆனால் இந்த மொழியில் என்னென்ன வகையான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, என்னென்ன வகையான அறிவுசார் செல்வங்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், இதை பார்ப்பதே ஒரு பெரிய அனுபவம். நிறைய குழந்தைகள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், முக்கியமாக இளைஞர்கள் வருகிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் புத்தக கண்காட்சிக்கு வருவது, புத்தகங்களை பார்வையிடுவது. இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி ஏராளமான புதிய நூல்கள் தொடர்ந்து வெளிவருகின்றன. ஊடகங்கள் புத்தகங்களை கவனிப்பதும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி சமயத்தில்தான். இந்த சமயத்தில் தங்களுடைய புத்தகங்களை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக அவற்றை வாசகர்களுடைய கவனத்திற்கு எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் கொண்டு வருகிறார்கள். அதற்கான மிகப்பெரிய களமாக சென்னை புத்தக கண்காட்சி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தங்களுடைய பிரியமான எழுத்தாளர்களை சந்திப்பது, உரையாடுவது, அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வது, கையெழுத்து பெறுவது என ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிபூர்வமான தருணமாகவும் சென்னை புத்தக கண்காட்சி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புத்தக கண்காட்சிக்கு ஒரு முறை வந்தவர்கள் மறுமுறை வராமல் இருந்ததே இல்லை. அந்த அளவிற்கு ஈர்க்கக்கூடிய, ஒரு பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை சென்னை புத்தக கண்காட்சிக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் ஒருபோதும் இழக்காதீர்கள். நீங்கள் டிசம்பர் 26ஆம் தேதி இன்று தொடங்குகிற இந்த சென்னை புத்தக கண்காட்சியை நீங்கள் மிகச்சிறப்பாக வெற்றி பெறச் செய்வது வாசகர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள், சந்திப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பழந்தமிழ் நூல்களில் அதிகம் பேசப்படாத சில நூல்கள் உண்டு. ஔவையாரை அறிந்திருக்கிற அளவுக்கு நாம் அதிவீரராம பாண்டியரை அறிந்திருக்கிறோமா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதிவீரராம பாண்டியரும் மிகப்பெரிய புலமை உடையவர். அவரும் நீதி நூல்களில் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஆத்திசூடி கொன்றைவேந்தன் போல அவர் நருந்தொகை என ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியத்தில் இருக்கிற நூலின் பெயர் குறுந்தொகை. இது நருந்தொகை. 82 பாடல் வரிகளை கொண்டிருக்கிற ஒரு சிறு நூல். ஆனால் அவற்றுக்குள் மிக ஆழமான பொருள் வளம் இருக்கிறது. குறிப்பாக அந்த நருந்தொகையினுடைய 73, 74வது பாடல் வரிகள் மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன. சொல்லும் ஆற்றல் இருந்தால் அதனுடைய பயன் என்ன?
சொல் வன்மை இல்லாததால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன என்கிற இரண்டையும் அடுத்தடுத்து அவர் சொல்லுகிறார். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையால் மெய்போலுமே மெய்போலுமே என்று சொல்லிவிட்டு அடுத்த பாட்டிலேயே அவர் சொல்லுகிறார், எப்படி அந்த ஆற்றல் இருக்கிறவனிடத்திலேருந்து அது மாறுகிறதோ அதுபோல மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே என்கிறார். பொய்யுடை ஒருவன், அவன் பேசுவதெல்லாம் பொய் தான், ஆனால் அவனிடத்திலே ஒரு சொல் வன்மை இருக்கிறது, அதை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் இருக்கிறது. சில பேர் உரத்து பேசினால் கேட்கிறவர்கள் கை தட்டுகிறார்கள். என்ன காரணம்? அந்த ஆவேசம், எழுச்சி, உணர்ச்சி மக்களுக்கு பிடிக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிற செய்தி உண்மையா இல்லையா என்று சிந்தித்து பார்ப்பதில்லை. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, அது மெய்யே இல்லை, அதற்கும் உண்மைக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் சொல்லுகிறவனிடத்திலே அந்த ஆற்றல் இருக்குமானால் அவன் பொய்யுடை ஒருவன்தான், ஆனாலும் அது உண்மை போல இருக்கிறது. மெய்யுடை ஒருவன் சொலமாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே என்று அடுத்த பாட்டில் அதிவீர ராமபாண்டியர் சொல்லுகிறார். இவனிடத்தில் இருப்பதெல்லாம் உண்மைதான், மெய்யுடை ஒருவன். ஆனால் இவனுக்கு என்ன ஆற்றல் இல்லை? சொல்லுகிற ஆற்றல் இல்லை. வள்ளுவரே ஒரு இடத்தில் சொல்லுகிற போது இணரூழ்த்தும் நாரா மலரணையர் என்று வள்ளுவர் சொல்லுவார். அதாவது அந்த பூ மலர்ந்ததற்கு பிறகும் அதிலிருந்து மனம் வெளிவரவில்லை என்றால் அந்த பூ மலர்ந்தும் பயனில்லை. எத்தனை படித்திருந்தாலும் எவ்வளவு அறிந்திருந்தாலும் அதனை எடுத்து சொல்ல தெரியாதவர்களால் அந்த அறிவு மற்றவர்களுக்கு போய் சேராது. உங்களுக்கு அறிவு வேண்டும், அதை எடுத்து சொல்லுகிற ஆற்றலும் வேண்டும். எப்போதும் அறிவும் ஆற்றலும் இணைந்திருக்க வேண்டும். இரண்டில் எந்த ஒன்று குறைந்தாலும் அதனால் விளை பயன் குறைவுதான். அறிவு கூடுதலாக இருந்து எடுத்து சொல்லுகிற ஆற்றல் இல்லை என்றால் போய் சேராது. அறிவே இல்லாதவன் ஆற்றல் உடையவனாக இருந்தால் போய் சேரக்கூடாத எல்லாம் போய் சேரும். இதுதான் இயற்கை. அதைத்தான் அதிவீர ராமபாண்டியர் நாம் அறிந்த மிக எளிமையான சொற்களால் இப்படி சொல்லுகிறார். பொய்யுடை ஒருவனும் மெய்யுடை ஒருவனும், அவனுக்கு சொல் வன்மை இருக்கிறது, இவனுக்கு சொல்ல மாட்டாமை இருக்கிறது. அவனுடைய சொல் வன்மையால் எல்லா பொய்களும் உண்மை போல தோன்றுகின்றன. இவனுக்கு சொல்ல திறன் இல்லாததால் எல்லா உண்மைகளும் பொய் போல தெரிகின்றன என்று இரண்டையும் மிக அழகாக பிரித்து அந்த பாடல்கள் சொல்லும். இவற்றையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுப்பதை நிறுத்தி விட்டோமோ என்கிற கவலை வருகிறது. இன்றைக்கு எத்தனை பள்ளிகளில் ஆத்திசூடியும் கொன்றைவேந்தனும் நருந்தொகையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்னும் கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. காரணம், இன்றைக்கு எல்லா இடத்திலும் நமக்கும் நம் பண்பாட்டுக்கும் தொடர்பில்லாத ரெயின் ரெயின் கோயவே பாடலை பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லா மொழியினுடைய அறிவும் வேண்டும் தான். ஆனால் இந்த மண்ணின் பண்பாடு, இந்த மண்ணின் கலாச்சாரம், இந்த மண்ணின் சூழல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த பாடல்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு கட்டத்திலே தொடக்க பள்ளிகளிலே இவையெல்லாம் இருந்தன. ஆசிரியர் சொல்ல சொல்ல பிள்ளைகள் திரும்ப உரத்த குரலில் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த நிலை வெறும் சடங்கு அல்ல, வீணானதல்ல. அவையெல்லாம் வாழ்க்கையின் பொருளை எடுத்துச் சொல்லுகிற வரிகள். அந்த பாட்டில் அழகு இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி அந்த பாட்டில் வாழ்வின் பொருள் இருக்கிறது என்பதால் நாம் இதை எண்ணிக்கொள்ள வேண்டும். அதிவீர ராமபாண்டியர் சொல்லியிருக்கிற கருத்து இதுதான். உன்னிடத்திலே மெய் இருந்தால் மட்டும் போதாது, அதை எடுத்துச் சொல்லுகிற ஆற்றலும் இருக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில்
அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லெட்டின் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில்
திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.